ஓம் நமோ பகவதே ஸ்ரீ கணேஷ சுவாமிநாத ஜானகி ரமணாய. பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷிகளின் சரித்தம் தொடர்ச்சி. இதுக்கப்புறம் தான் பகவான் ஸ்கந்தாசிரமத்தில் வாசம் செய்ய ஆரம்பிச்சார். இது விருபாட்ச குகைக்கு மேலே இருக்கு. பகவான் இங்க இருக்கிறச்சதான் அழகம்ம சீக்கா படுத்துட்டா. இனிமே பிழைக்க மாட்டான்னு பகவானுக்கு தெரிஞ்சது. யோக சக்தியை பாய்ச்சி தாய்க்கு முக்தி கொடுத்தார் பகவான். 1922 அழகம்மை ஹம்சினியானார். அவருக்கு மகா சமாதியம் அமைச்சா. அதுதான் இன்னைக்கு மாத்ருபூதேஸ்வரர் மகா சன்னிதானமா இருக்கு. பகவானை போல தாய்க்கு முக்தியும் கொடுத்து கோவிலும் கட்டினவா யாரு இருக்கா? லக்ஷ்மிங்கிற பசுவுக்கு மோட்சம் கொடுத்தார் கருணாமூர்த்தியான பகவான். அடுத்ததா ஆசிரம நடவடிக்கைகளை பத்தி கொஞ்சம் சொல்லணும். பகவான் காலங்கார்த்தால பிரம்ம முகூர்த்த வேளையில 3 மணிக்கெல்லாம் எழுந்துடுவார். அருணாச்சலா அருணாச்சலாங்கிற மந்திர ஒலி கேட்கறது. குளிச்சு விபூதி பூசிண்டு பகவான் மந்தஹாச வதனத்தோட பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிற காட்சி இருக்கே, அதை பார்க்கறதுக்கு கோட்டி கோட்டி கண்கள் வேணும் அப்படிங்கிறார் ஸ்ரீ அன்னை. அற்புத காட்சியே அற்புத காட்சியே அருணை ரமணரின் காட்சி. அற்புத காட்சியே அருணை ரமணரின் காட்சி. அற்புத காட்சியே பகவான்கிட்ட பல பேர் பல தினசா வரம் கேட்டா. வடக்கேந்து ஒரு ஸ்திரீ வந்தா. பகவான்கிட்ட ரொம்ப சுவாதீனமா கேட்டா, சுவாமி எனக்கு மோட்சம் வேணும், நான் வேற எதையும் கேட்கல, அது இதுன்னு சொல்லி என்னை ஏமாத்தக்கூடாது, எனக்கு இன்னைக்கு இப்பவே மோட்சம் வேணும்னா அந்த ஸ்திரீ. பகவான் எப்போதும் போல சிரிச்சுண்டே, அப்படியா மோட்சமா வேணும்னர். அதுக்கு அந்த ஸ்திரீ, ஆமா சாமி அதேதான், எனக்கு உடனே மோட்சம் தரேளா? ட்ரெயினுக்கு நேரமாச்சுன்னு வாட்சை பார்த்தா அந்த ஸ்திரீ. பகவான் வந்து சிரிப்பை அடக்கிண்டு பலமா தலையசைச்சு ஒரு வழியா அந்த அம்மாளை அனுப்பி வச்சார். அந்த அம்மா போனதுக்கு அப்புறம் பக்தாள்கிட்ட பகவான் சொன்னார், பாருங்கோ இந்த அம்மாளுக்கு மோட்சம் வேணுமா? அது என்ன கொடுக்கிற வஸ்துவா? அதுதான் பிரத்யக்ஷமா இருக்கே, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதனைகள் செய்யணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி முடிச்சார். ஆசிரமத்தில் பகவான் எல்லா காரியங்களையும் சுறுசுறுப்பா செய்வார். பகவான் காய்கறிகள் நறுக்குவார், ஆலை இலை அரச இலைன்னு சாப்பாட்டுக்குன்னு அழகா தெப்பார். ரொம்பவும் சிக்கனம், எதையும் வீணடிக்க மாட்டார். கைத்தடி யோகதண்டம் கமண்டலம்னு எல்லாம் செய்வார். பாடல்களை எல்லாம் நகல் எடுப்பார். பகவானுக்கு அருணாச்சல மலை மேல ரொம்ப பிரியம். குஞ்சு சுவாமிகளோட டைரியில ஒரு பென்சில் ஸ்கெட்ச் வரைஞ்சிருக்கார். ஒரு ஆர்டிஸ்ட் வரைஞ்ச மாதிரி அத்தனை அழகா இருக்கும். ஒரு பென்சிலோ பேனாவோ நன்னா எழுதுறதான்னு எழுதி பார்க்கறச்ச பகவான் அருணாச்சலம் அருணாச்சலம்னு தான் எழுதி பார்ப்பார். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ கணேஷ சுவாமிநாத ஜானகி ரமணாய.